சித்திரை வெயில் துவங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் நிலையில் முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் ஆரோக்கியத்தை பேண என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நமது குமுதம் சேனலுக்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஐஎம்டில தகவல் பிரகாரம் வெயில் பாதிப்பு கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும். பட் அதுக்கு உண்டான முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொதுமக்கள் எடுத்துட்டு இருந்தோம்னா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளால இதுலேருந்து மீண்டு வர முடியும். முடிஞ்ச அளவுக்கு வெயில் நேரத்தில் வெளியே வர்றதை தவிர்க்கணும். ஸோ அவசியம் இருந்தால் ஒழிய வெளியே வர வேண்டாம். ஸோ காலையிலேயே அப்படி வரணுன்னாலும் காலையிலேயே நீ வேலைகள்லாம் முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு 11-12 மணிக்கு மேலே 3-4 மணி வரைக்கும் இந்த பீரியடில் வெயிலில் வரதை தவிர்க்கலாம். அப்படி வரணுன்ற போது அவசியம் கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோட வாங்க. தலைக்கு தொப்பியோ இல்லை கொடையோ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வாங்க. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு நீர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தாகம் இல்லைனாலும் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இந்த சீசனில் அவைலபிளான உங்களுக்கு பழமோ நீரோ மோரோ என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பொதுவாக குழந்தைகள், கர்ப்பிணிகள் அப்படி இல்லை பெரியவர்கள், இவர்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இன்டோர்லேயே வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஸ்டே இன்டோர், ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்டே அலர்ட். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வர்றதை கரெக்டாக நோட் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தாராளமாக இதுலேருந்து முழுமையாக விடுபடலாம். இந்த மாதிரி வெயிலோட மெயின் பிரச்சனை என்னன்னா நம்ம உடலில் உள்ள இந்த நீர் சத்து போயிடுது. ஸோ அந்த நீர் சத்து போகும்போது அதில் உள்ள உப்பு சத்தும் கூட சேர்ந்து போயிடுது. இதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். சிலது தலைவலி, மயக்கம், வாந்தி வர்றது, இல்லை கை காலில் பிடிப்பு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு அந்த நீர் சத்தோ இல்லை உப்பு சத்தோ குறைஞ்சதற்கான அடையாளங்கள். இது இருக்கும்போது முழுமையாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரம்ப சுகாதார நிலையில் ஓஆர்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருளை எடுத்துக்கலாம். நீர் சத்து அதிகமாக உள்ள பொருள் எடுத்துக்கலாம். இந்த சீசனில் உள்ள பழ வகைகளை தாராளமாக எடுத்துக்கலாம். இதை பண்ணிட்டு இருந்தோம்னாவே தாராளமாக சஃபிஷியன்ட். தயவுசெய்து வெயில் நேரத்தில் விளையாட விட வேண்டாம். சரி, விளையாட்டு கண்டிப்பாக முக்கியம்தான். மாலையில் விளையாடட்டும், வெயிலெலாம் தாழ்ந்த பிறகு விளையாடட்டும். வெயில் நேரத்தில் வேண்டாம். வெயில் நேரத்தில் பர்டிகுலராக காலணிகள் இல்லாமல் வெளியே கண்டிப்பாக அனுப்ப வேண்டாம். இதை ஃபாலோ பண்ணாவே போகிறோம். குழந்தைகள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் தண்ணி குடிக்கிறதையும் விரும்ப மாட்டாங்க. நம்ம அட் ரெகுலர் இன்டர்வெல்ல அவங்களுக்கு இந்த தண்ணியை கொடுக்கணும். இளநீர், மோர் இதெல்லாம் கொடுக்க வைக்கலாம். அப்படி வெளியில் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல தயவுசெய்து நிழலில் விளையாட வைங்க. ஸோ இது இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும். குழந்தைகள், பெரியவர்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வேணும். ஸோ நாமளும் இந்த முடிஞ்ச தகவலை வெளியே சொல்லிகிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளான மெஷர்ஸ் தானே. வெயில் நேரத்தில் வெளியே போக வேண்டாம். தண்ணி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்படி அவசியம்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையோ இல்லை மருத்துவமனைகளையோ இதுக்குண்டான அனைத்து வசதிகளும் இருக்குது. இன்க்ளூடிங் ஓஆர்எஸ் ஃப்ரீயாக இருக்குது. தாராளமாக அதை எடுத்துக்கிட்டா போகிறோம்.